Good afternoon, students. 7th Standard ICT தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல்ல செகண்ட் லெசன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பணி செயல் முறைமை பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் இதுதான் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூட்டி தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்ல அந்த ஒரு குட்டி போர்ஷன் இருக்கு, அதை பார்த்துட்டு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? சோ இந்த பணி செயல் முறைமை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய மேஜர் ஒர்க் என்ன? ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், ஒரு மென்பொருள். இது கணினியினுடைய பல வேலைகளை நிறைவு செய்வதற்கு இந்த மென்பொருள் தேவைப்படும். அதே மாதிரி வன்பொருளையும் மென்பொருளையும் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு யூசர் இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் யூசர் இன்டர்ஃபேஸா இருக்கிறதுக்கு ஆல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ண வைக்கிறதுக்கூடிய வேலையானது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய வேலை. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது யூசர்ஸ் கம்ப்யூட்டரோட எளிதாக தொடர்பு கொள்வதற்கு உபயோகப்படுத்துகிறது. அப்புறம் மைய முறை வழி அல்லது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டோடைய ஒர்க்கை கண்ட்ரோல் பண்றோம். அப்புறம் மெமரி எப்படி கம்ப்யூட்டர்ல கணினியின் நினைவகம் கம்ப்யூட்டர் மெமரிஸ் எந்த அளவுக்கு நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கறது கண்ட்ரோல் பண்றோம். அப்புறம் ஸ்டோரேஜ் டிவைசஸ் தேக்கக சாதனங்கள், தேக்கக சாதனங்களுடைய பணியானது என்ன அப்படிங்கிறது செய்யறோம். அதுக்கப்புறம் கோப்புகள் கோப்புரைகள் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இதை எல்லாத்தையும் எப்படி கண்ட்ரோல்ல வைக்கிறோம் அப்படிங்கிறது செய்யப்படுது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது அதே மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் வன்பொருள் தொழில்கள். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்க கம்ப்யூட்டர்ல சொல்றோம் கேக்குறீங்க. இதே மொபைல்ல என்ன இருக்கு? ஆண்ட்ராய்டு, ஆப்பிள், ஐபோன், மேக்கு, இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நம்மளோட மொபைல்ல இருக்கு. நம்ம எல்லாரும் பை டிஃபால்ட் காமனா யூஸ் பண்றது ஆண்ட்ராய்டு. பிகாஸ் ஆண்ட்ராய்டு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதாவது பயனரால் எளிதாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் சிஸ்டம் ஆண்ட்ராய்டு. ஒரு படிக்காதவங்களா இருந்தா கூட அந்த மொபைலை ஜஸ்ட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 டேஸ்ல அது ரொம்ப ஈஸியா மாறிடும். இதே ஆப்பிள் ஐபோன்லாம் எடுத்தா கொஞ்சம் லைட்டா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. அது அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்குன்னு இது பண்றவங்களுக்கு அது செட் ஆகும். ஸோ சேம் லைக் தட் நம்மளுடைய கம்ப்யூட்டர்லயும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். இருந்தாதான் நம்மளால அந்த விஷயத்த பண்ண முடியும். ஸோ அந்த வேலைகளை எல்லாம் பார்த்து கொள்ளக்கூடியது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துடைய பணி. ஓகே, இப்போ தேக்கக சாதனங்கள் ஸ்டோரேஜ் டிவைஸ் நம்மளுக்கு சேம் லைக் தட் மொபைல்ல பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் சொல்லியிருக்கோம். 8 GB RAM 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த 8 GB RAM அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது உங்களுடைய மொபைல் ஃபாஸ்டா ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக இந்த 8 GB RAM ஸ்பீடு ஃபாஸ்ட் 2 GB RAM 3 GB RAM 4 GB RAM 8 GB RAM அப்படிங்கிறது உங்களுடைய மொபைலோடைய ஃபங்க்ஷனாலிட்டிய ஃபாஸ்ட் ஆன் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த ரேம் எவ்வளவு ஜிபி. இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மொபைல்ல சொன்னேன்னா அது ஈஸியா உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல புரியும். இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128 GB 64 GB 256 GB இப்படி இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளவு ஜிபி இருக்கோ அவ்வளோ டேட்டாஸ் உங்களுடைய மொபைல்ல உங்களால டவுன்லோட் பண்ணியோ இல்ல வேற எந்த வழியிலயாவது சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ இன்டர்னல் ஸ்டோரேஜ் 12 GB தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 போட்டோஸ் இல்ல ஒரு 1000 போட்டோஸ் வந்தாலே அது அந்த ஸ்டோரேஜ் ஆனது ஃபில் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களால வேற எதுவுமே பண்ண முடியும்.
இதே வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 64, 128, 256 எல்லாம் இருந்து ரேமும் வந்து 8 GB 12 GB ரேம் இருந்ததுன்னா ஃபாஸ்டா இருக்கும் அதனுடைய. அதாவது இப்ப மனுஷன மாதிரிதான், நம்ம வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா இருந்தோம்னா எப்படி ஒரு வேலையை வேகமா பார்ப்போமோ, இதே 4 நாள் சாப்பிடவே இல்லை அப்படியே டயர்டா இருந்தோம்னா அந்த வேலை நடக்கவே நடக்காது. ஸ்லோவா நடக்கும், ரொம்ப வந்து கடினமா இருக்கும் அந்த வேலையை பண்றதுக்கு. சேம் லைக் தட் நம்மளுடைய மொபைல் இதேதான் உங்களுக்கு கம்ப்யூட்டர்லயும் 512 GB 1 MB இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தேக்கக சாதனங்கள்னு ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ். இப்ப நம்ம பார்த்தோம் 8 GB ரேம் இருக்கு, 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. இது போக மெமரி கார்டு போட்டு போனோம்னா மெமரி கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 32 GB ஒரு மெமரி கார்டு, 64 GB ஒரு மெமரி கார்டு, 1 TB ஒரு மெமரி கார்டுன்னு ஒரு மெமரி கார்டு போட்டுப்போம். மெமரி கார்டு எப்படின்னா இந்த மொபைல்ல இருக்கிற டேட்டா, மொபைல் ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எல்லாருமே மொபைல்ல டேட்டாஸ் வச்சிருப்போம். போன்ஸ், போட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சப்போஸ் மொபைல் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா அதை பேக்கப் எடுத்து வச்சுட்டே இருப்போம். பேக்கப் வந்து நம்மளுடைய மெயில்ல பேக்கப் எடுத்து வைப்போம். சோ அப்போ மொபைல் ஏதாவது டேமேஜ் ஆனா கூட அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும். இதே வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, இப்ப 64 GB நீங்க வந்து பேக்கப்பே எடுத்து வைக்கல, ஒரு 64 GB டேட்டா இருக்கு. அது இல்லாம அது போக உங்ககிட்ட இந்த டேட்டாஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் நீங்க வந்து சேவ் பண்ணும்போது மெமரி கார்டுல சேவ் பண்றோமா மொபைல்ல சேவ் பண்றோமா அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். மெமரி கார்டுல சேவ் பண்ணோம்னா மொபைலே டேமேஜ் ஆனா கூட மெமரி கார்டு அப்படியே இருக்கும். ஸோ வேற ஒரு மொபைல்ல போட்டு நீங்க அந்த டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ணிட்டு. ஓகேவா? அதே வந்து போன் ஸ்டோரேஜ்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, பேக்கப்பும் எடுக்கலைன்னா உங்களால என்ன பண்ண முடியாது, அந்த டேட்டாவை திரும்ப ரிட்ரைவ் பண்ண முடியாது. சேம் லைக் தட் நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கும் நமக்கு ஹார்ட் டிஸ்க், சிடி, டிவிடி எல்லாமே வந்து நமக்கு இருக்கு. ஸோ டேட்டாஸை ஃபுல்லா கம்ப்யூட்டர்ல மட்டும் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, வேற எங்கேயும் வந்து நீங்க லோக்கலா வந்து எடுத்து வச்சுக்கல தனியா அப்படின்னா, ஏதோ ஒரு பை டிஃபால்ட் ஒரு இஷ்யூஸ்னால உங்களுக்கு அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால அதுல அந்த டேட்டாஸ் நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்காம போயிடும். சோ அப்ப அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்லயும் அப்படிதான் உங்களுடைய வந்து லோட ஃபுல்லா அதோடைய இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு ஈக்குவலண்ட் எல்லா லோடும் ஏத்தியாச்சுன்னா சிஸ்டம் உடைய ஒர்க்கிங் இது வந்து ஸ்லோ ஆகும். ஃபாஸ்டா இருக்கிறது ரொம்ப ஸ்லோ ஆகும். சோ அந்த ஸ்லோனஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சோ அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அப்பப்ப பென்ட்ரைவ்ல, சிடில, டிவிடில, ஹார்ட் டிஸ்க்ல எல்லாத்துலயும் வந்து நம்மளுடைய டேட்டாவை எடுத்துப்போம். எப்படி மெமரி கார்டுல எடுத்துக்கிறீங்களோ சேம் லைக் தட் நீங்க இந்த மாதிரி லோக்கல் இதுல எல்லாமே வந்து எடுத்துப்பீங்க. சோ அதுதான் வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ் தேக்கக சாதனங்கள்னு பார்த்தோம். ஸோ இது ரிலேட்டட் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவிட்டியில கொஸ்டின்ஸ் உண்டு. ஸோ ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல நீங்க என்னென்ன பார்த்தீங்க, மேக்னெட்டிக் மீடியா டிவைஸ் காந்த ஊடக சாதனங்கள், அப்புறம் ஆப்டிக்கல் மீடியா டிவைஸ் ஒளியியல் ஊடக சாதனங்கள், அப்புறம் திண்மநிலை ஊடக சாதனங்கள். இதுக்கு வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் மீடியா வந்து ஹார்ட் டிஸ்க், ஹார்ட் டிஸ்க் இல்லைன்னா போர்ட்டபிள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். அது எப்படியான வெளிவாரி வன்வட்டு வன்வட்டு. காந்த நாடாக்கள் மேக்னெட்டிக் டேப்ஸ்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் டேப்ஸ் அண்ட் ஹார்ட் டிஸ்க். அப்புறம் ஃபிளாப்பி டிஸ்க் ஒளியியலுக்கு வந்து சிடி,
DVD and DVD and Blu-ray. SSD, memory card, pen drive. இது திண்ம நிலை ஊடக சாதனங்கள், சாலிட் ஸ்டேட் மீடியா டிவைசஸ். இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். சோ கோப்பு மற்றும் கோப்புரை, ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். கோப்புனா என்ன? நம்ம கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஆவணம், பாட்டு, படம், இது எதனாலும் கோப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபைல், ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், கோப்பு மற்றும் கோப்புரை. சோ ஃபைல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், காட்டுறேன். இது என்னுடைய டெஸ்க்டாப். நீங்க டெஸ்க்டாப்ல போயிட்டு நீங்க ஸ்டார்ட் பட்டன் மேல வச்சுட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட் ஆனது ஓபன் ஆகும். ஸோ இதுல பிளாங்க் டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளாங்க் டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா நான் ஏதோ சம்திங் எழுதுறேன். ஸோ ஏதோ சம்திங் நான் எழுதி டைப் பண்ணிட்டேன். இப்போ நீங்க வந்து உங்களோட கையில ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு பேனா கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? டைரக்டா கடகடன்னு உங்ககிட்ட என்ன கேக்குறாங்களோ, என்ன கண்டென்ட் சொல்றாங்களோ அதுக்கு எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. உங்க கையில வந்து ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு டாக்குமெண்ட்ல நீ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன், நீங்க வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் எது வேணா பண்ணலாம். பட் எனக்கு வந்து ஒரு இன்விடேஷன் டைப் பண்ணும், இல்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் டைப் பண்ணணும்னா அது வேர்ட் டாக்குமெண்ட்ல மட்டும்தான் முடியும், வேற எதுலயும் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்றேன், நான் சம்பாட் ஏதோ டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு இங்க பாருங்க, மொத்தம் மேல வந்து எவ்வளோ ஐகான்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிசைன், லேஅவுட், ரெஃபரன்ஸ், மெயிலிங், ரிவ்யூ, வியூ, அக்ரோபேட். ஸோ இதுல இங்க எனக்கு ஃபைல்ஸ்ல போயிட்டு சேவ் கொடுத்தோன்னே இந்த கம்ப்யூட்டர்ல எங்க உனக்கு சேவ் பண்ணணும்னு எனக்கு ஆப்ஷன் கேக்குது. எனக்கு டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணுன்னு நான் சொல்றேன். ஸோ டெஸ்க்டாப்ல போனோன்னே இதுக்கு என்ன நேம் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குது. அதுவே அங்க இருக்கிற கண்டென்ட்டை வச்சு ஒரு பேர் எடுத்திருக்கு பாருங்க. ஏ ஃபார் ஆப்பிள். இது ஃபைல் நேம். இது வந்து சேவ் ஆஸ் டைப் அப்படின்னு வேர்ட் டாக்குமெண்ட்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்க வெப் பேஜ், வேர்ட் டாக்குமெண்ட், வேர்ட் டெம்ப்ளேட், மேக்ரோ, பிடிஎஃப், எக்ஸ்எம்எல் எப்படி வேணா நீங்க சேவ் பண்ணலாம். ஸோ சேவ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை ஃபைல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கோப்பு, கோப்புரையில ஃபைல், ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஸோ ஏ ஃபார் ஆப்பிள் வேர்ட் டாக்குமெண்ட். இப்ப இங்க வந்து உங்களுக்கு சேவ் கொடுத்துட்றேன். இது என்னாச்சு? ஏ ஃபார் ஆப்பிள் ஸ்லாஷ் வேர்டுன்னு ஆச்சா?
இது ஒரு ஃபைல ஓபன் பண்ணி சம்வாட் டைப் பண்ணி சேவ் பண்றதுக்கு. இப்ப இதே வந்து நான் இங்க சேவ் ஆஸ் கொடுக்குறேன். சேவ் ஆஸ் கொடுத்து பி ஃபார் banana word document file type சேவ் கொடுத்துட்டேன். இந்த ஃபைலோட பேர் மாறிடுச்சா, இத வந்து என்ன சொல்லுவோம்னா ரீநேமிங்னு சொல்லுவோம். சோ இப்ப அதே மாதிரி ஒரு ஃபைல வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ள கொண்டு போய் போடுறோம். அங்க வந்து நம்ம வந்து அதை கட் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், பேஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்ப ஃபோல்டர்னா என்னன்னு நான் காட்டுறேன். ஃபோல்டர்ங்கிறது இந்த சிம்பிள்ல தான் இருக்கும். இந்த எல்லோ கலர்ல ப்ளூ கலர் சிம்பிள்ல தான் இருக்கும். ஸோ அதை தான் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு என் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் அந்த ஃபோல்டர்ஸ்குள்ள உங்களால சேவ் பண்ணி வைக்க முடியும். ஸோ இப்ப பாருங்க, இப்ப பாருங்க நான் இங்க எவ்வளவு ஃபோல்டர்ஸ் வச்சிருக்கேன். இப்ப நான் மேக்ஸ் புக்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். இதுக்குள்ள பாருங்க எவ்வளோ ஃபைல்ஸ் வந்து தனித்தனியா இருக்கு. இதெல்லாம் செப்பரேட் ஃபைல்ஸ். ஸோ நான் இந்த ஃபைலோடைய நேம் என்ன, எந்த டேட்ல கடைசியா இதை டச் பண்ணியிருக்கேன், அந்த ஐ மீன் மாடிஃபை பண்ணியிருக்கேன், அதனுடைய டைப் என்ன, அடாப் அக்ரோபேட்டா சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ சைஸ் எவ்வளோ கேபி, எவ்வளோ எம்பி, எவ்வளோ ஜிபி அப்படிங்கிற சைஸ். இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபைல்னு சொல்லுவோம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இங்க ரைட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. சோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இங்க பாருங்க, இது எந்த சைஸ், எந்த இதுல இருக்கு, கிரியேட்டட் டேட் என்ன, மாடிஃபைட் டேட் என்ன, லாஸ்ட் ஆக்சஸ் டேட் என்ன, ஆக்சஸ்டு டேட் என்ன, அதுக்கப்புறம் வந்து இது எந்த பாத்துல உங்களுக்கு இருக்கு, எல்லாமே உங்களுக்கு இதுல காட்டும். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி இங்க ஜஸ்ட் இது மேல இப்படி வச்சாவே உங்களுக்கு அந்த ஃபைலோட பேர் என்ன, டைப் என்ன டைப்பா சேவ் பண்ணிருக்கோம், சைஸ், டேட், லாஸ்டா மாடிஃபை பண்ணது என்னைக்கு, இது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இங்க இருக்கும். சோ ஃபைல்ஸ் அதே மாதிரி ஃபோல்டர்ஸ், ஓகேவா. ஃபோல்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு சப் ஃபோல்டர்ஸா கிரியேட் பண்றேனா, அதுக்குள்ள இருக்கிறது தான் வந்து அதுக்குள்ள இருக்கிறது ஃபைல்ஸ். ஃபைல்ஸ வந்து வெள்ள ஃபோல்டருக்குள்ள போட்டு நான் உள்ள போட்டு வைக்கிறேன். ஓகேவா. சோ அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இத வந்து இந்த ஃபைல்ல வேற ஏதாவது ஓபன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபைல்ல போயிட்டு ஓபன் கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேம் உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சுது அப்படின்னா இது என்னோட ரீசன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் காட்டும். பட் எனக்கு எக்ஸாக்டா ஃபைல் நேம் தெரிஞ்சதுன்னா அது இங்க கொடுத்து சர்ச் பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு நான் இப்ப வேற ஏதாவது ஒரு இதை ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணி இந்த ஃபைல்ல ஏதாவது நான் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னாலும் சேஞ்சஸ் பண்ணிட்டு நான் வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டேன்னா சேவ் ஆயிடும் அந்த ஃபைல். ஸோ அந்த ஃபைல் அந்த ஃபோல்டருக்குள்ள போய் சேவ் ஆகி உட்காந்துரும். ஸோ அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி மேக்சிமைஸ், மினிமைஸ், ரீசைஸ். இது வந்து மினிமைஸ் பண்றேன், இது மேக்சிமைஸ் பண்றேன், இது வந்து ரீசைஸ் பண்றேன். ஸோ அப்போ ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ், மேக்சிமைஸ், மினிமைஸ், ஃபைல் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஃபைல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஆக்டிவிட்டிஸ் போலாமா. ஓகே, ஸ்டோரேஜ் டிவைஸ்ல இருந்து பார்க்கலாம். ஏன்னா இதோட 2வது பாடமானது முடிஞ்சுது. ஐடென்டிஃபை த ஸ்டோரேஜ் டிவைஸ். இத பார்த்தா எப்படி தெரியுது? ஹார்ட் டிஸ்க், காம்பாக்ட் டிஸ்க், பிரிண்டர், மெமரி ஸ்டிக். இத பார்த்தா எப்படி தெரியுது?
இது ஒரு ஹார்ட் டிஸ்க். What is a primary storage device? It can store very large amount of information. It can store information forever. It is quick. What is the primary storage device? It's a quick. What is the secondary storage device? It can store less amount of information. It can store information forever. It's quick. Secondary storage device நாலே நம்ம இது forever, I mean நம்மளோட hard disk, CD, DVD அதான். Identify the storage device. இது compact disk-ஆ circular disk-ஆ? CD-யா? ரெண்டுமே CD தான். வந்து ஒரு சின்ன twist கொடுத்திருக்காங்க. இது compact disk-ஆ இல்ல circular disk-ஆ? Compact. This storage device can store information forever, permanent. RAM or ROM? Random access memory, read only memory. Random access memory permanent, read only memory permanent. 'This storage device has all the information that is needed to start a computer. RAM or ROM? This storage device has memory that runs your application. RAM or ROM? Mobile phone க்கு சொன்னேன் நான். இவ்வளோ ஜிபி RAM, இவ்வளோ ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு. Information can be erased and rewritten in the storage device. Information can be erased and rewritten in the storage device. RAM or ROM? Thousand 24 bytes is equal to 1 KB, 1 MB, 1 GB. 1024 bytes is equal to 1 KB, 1 MB, 1 GB. Thousand 24 KB is equal to 1 MB, 1 byte, 1 GB. எல்லா answers-மே பாருங்க. Identify the storage device as a hard disk. What is the primary storage device work? It's quick. What is a secondary storage device? It can store information forever. Identify the storage device. This is the compact disk. This storage device can store information forever. That is ROM, read-only memory. This storage device has all information that is needed to start a computer. That is ROM, read-only memory. This storage device has memory that runs your application. That is RAM, random access memory.
Information can be erased and rewritten in the storage device RAM la தான் 1024 bytes is equal to 1 KB, 1024 KB is equal to 1 MB. So எல்லா ஆன்சர்ஸுமே கரெக்ட். அடுத்த ஆக்டிவிட்டி இதுல காம்பாக்ட் டிஸ்க் எது, மெமரி கார்டு எது, டிவிடி எது, பென் டிரைவ் எது, ஹார்ட் டிஸ்க் எது, இமேஜஸ் ஆட் பண்ணுங்க. எல்லாருக்கும் தெரியும் பென் டிரைவ் மெமரி கார்டும். அடுத்தது ஹார்ட் டிஸ்க், டிவிடி, சிடி. ஸோ நம்ம மேப் பண்ண எல்லாமே கரெக்ட், இமேஜஸ் எல்லாமே கரெக்ட். எல்லாமே கரெக்ட். காம்பாக்ட் டிஸ்க், மெமரி கார்டு, டிவிடி, பென் டிரைவ் அண்ட் ஹார்ட் டிஸ்க். அடுத்த ஆக்டிவிட்டி பார்க்கலாம். Which storage device is placed inside that CPU? Hard disk or pen drive? CPU குள்ள கொண்டு போய் பென் டிரைவ் வைப்பாங்களா, பென் டிரைவ் உள்ள வச்சா பிளேஸ் பண்ணுவாங்களா? பென் டிரைவ் வச்சிருந்தாங்கன்னா வெளியில இருந்தே நமக்கு தெரியும். அப்போ ஹார்ட் டிஸ்க் தான் CPU குள்ள இருக்கும். A dash is similar to a CD and used for storing videos and movies. Pen drive or DVD? DVD. You can find me inside cameras and mobile phones. Data card or hard disk. நம்ம வந்து டேட்டா கார்டு தான் மொபைல் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஓகே, what is the best type of storage device to back up your personal? Which is the best type of storage device to back up your personal files? Flash memory stick, CD, read, magnetic tape, DVD-R. Flash memory stick for best storage device of back. Which type of CD allows you to save your data to it once only?
CD-ROM, CD-R, CD-RW, and CD-W. CD-ROM na CD read only memory, CD-R na CD readable, CD readable and writable, CD writable. So எது வந்து ஒரு தடவை allows you to save your data to it once only? That's CD-R. Question number 3. What type of storage device is most commonly found in computers as the main backing storage? What type of storage device is most commonly found in computers as the main backing storage? That is solid state flash drives, floppy disk drive, magnetic hard drive, DVD-RW drive. இது யோசிச்சு பதில் சொல்லுங்க. Magnetic hard drive. Netbooks are very small laptops. What type of backing storage device do they use that allows them to be so small? Netbooks are very small laptops. What type of backing storage device do they use that allows them to be so small? Magnetic hard drive, CD-RW, DVD-RW, solid state flash drive. Magnetic hard drive. Sorry. Solid state flash drive. Sorry. Which type of storage device media allows you to access the data quickest? Which type of storage device media allows you to access the data quickest? Magnetic tape, external flash memory, internal hard drive, DVD drive. Magnetic tape, external flash memory, internal hard drive, DVD drive. Which type of storage device allows you to access data quickest? Immediate இது பண்றது இது இன்டர்னல் ஹார்ட் டிரைவ் தான். இன்டர்னலா ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா தான் டக்குன்னு யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க அதை எடுத்து ஹார்ட் டிரைவ்ல போட்டிருந்தாலும் சரி, ஹார்ட் டிஸ்க்ல போட்டிருந்தாலும் சரி, இல்ல வந்து டிவிடியோ சிடியோ பென்டிரைவோ மெமரி கார்டோ எதுல இருந்தாலும் ஒண்ணு அதுல பிக்ஸ் ஆகி இருக்கணும், இல்லைன்னா எடுத்து போட்டாதான் உங்களுக்கு அதில் யூஸ் பண்ண முடியும். Which type of memory costs the least per GB? Which type of memory costs the least per GB? Flash memory, magnetic hard disk, DVD, CDs. எது வரும் சொல்லுங்க. Magnetic hard disk. Which storage device would you recommend to a person who wants to be able to access their files from many different places? Cloud computing, online storage, magnetic tape, DVD, flash, memory stick. Which storage device would you recommend to a person who wants to be able to access their files from many different places? வந்து ஆன்லைன்ல சேவ் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் முடியும். Cloud computing, online storage system.
which is not a disadvantages of using optical storage disks such as CD and DVDs, which is not a disadvantages of using optical storage disks such as CD and DVD. They don't have very large capacities. They scratch very easily. They are not as portable as flash memory stick. They are expensive to buy. Expensive to buy. Which of the following is not true when referring to magnetic hard disk drive? Direct access is the way data retrieved. This is the most expensive type of storage you can buy. Hard disks are very hard wearing and seldom break. They can have very large capacities. It's the most expensive type of storage you can buy. So second lesson இதோட over. Next classல third lesson start பண்ணுவோம். So second lessonல இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் ஓவர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.